உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உள்ள ஆள் இருக்கிறது கூட தெரியாம யாரு கோயில பூட்டினது? கேக்குறல்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்க. யாரு கோயில பூட்டினது? கோவிலுக்குள்ளார இத்தனை பேர் இருக்கோம், அத கூட பார்க்காம கதவு பூட்டிட்டீங்க. ஏங்க, ஒரு ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் பொங்கலையும் புளியோதரையும் சாப்பிட்டது குத்தமா? ஆமா, கோவில் கதவை எதுக்காக பூட்டுனீங்க? அத முதல்ல சொல்லுங்க. பூட்டின அறிவாளியை கொஞ்சம் காட்டுங்க. அவனை தலை கீழே தொங்க விட்டு தோலை உரிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. சொல்லுங்கப்பா. ஓடிட்டான் போலயே. ஓ, ஓடிட்டானா? ஒரு நாள் அவனை பிடிச்சு தோலை உரிக்கிறனா இல்லையான்னு பாருங்க. பாருங்க மச்சான், எங்களை உள்ள வச்சு பூட்டினது பத்தாம உங்களை வேற வர வச்சு இப்படி ஒரு கூத்த பண்ணிட்டாங்களா? உள்ள ஏதோ காதல் ஜோடிங்க ஏதோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, கதை கட்டி விட்டுட்டா. ஓ, அது வேறயா? இவங்க பண்ணுன கூத்துல அந்த கடவுளே கதவை திறந்து ஓடிடுவார் போல் இருக்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் மச்சான், பாத்தீங்களா? என்னங்க, என்ன ஏதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறீங்க. எதையுமே பார்க்காம தேவையில்லாம இதை ஒரு பிரச்சனையை ஆக்கிருக்கீங்க. ஐயா, அந்த கடைக்காரன் சொன்னதை நம்பி நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு பொழுது போகலன்னா இப்படி நம்மள வச்சா விளையாடணும். ஏய் போனா, நாம பாக்குறப்ப இவங்க 2 பேரும் தானே இருந்தாங்க. அதானே எனக்கும் புரியல. பேப்பரை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இப்படி போன் வந்துகிட்டே இருக்கும். என்ன ஒண்ணுமே கேட்கல? அவங்க யாருன்னு கேட்கற வரைக்கும் நாம எதுவும் பேசக்கூடாது. பாத்தரலாம். மச்சான், முதல்ல நான் ஏறேன், அப்புறமா நீங்க வாங்க. என்ன சரியா? செருப்பு கழட்டி போடுங்க. ஏப்பா, நல்லா டைட்டா பாத்து ஏறுங்க. மச்சான் வாங்க வாங்க. ஏய், அடுத்து நான் போறேன். ஒவ்வொருத்தரா வாங்க. சரியா? நீங்க போங்க, அடுத்து நாங்க வந்துறோம். போங்க. மச்சான் வாங்க. வர. சீனு, மாயா, ஒண்ணும் பயப்படாதீங்க, நாங்க வந்துட்டோம். இத பாருங்க, மாமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டியதுல என்ன. யாரோ வேணும்னே தான் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க சித்தப்பா. அதான் நாங்க வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். எப்படி? நாம எல்லாரும் ஒன்னாதான் கோவிலுக்குள்ள வந்தோம், ஒன்னாதான் இப்ப கோவிலுக்குள்ள இருக்கோம். அப்பதான் இப்படி பண்ணிட்டாங்க. இதுதான் வெளியில இருக்கிறவங்க கிட்ட நாம சொல்ல போற கதை. புரிஞ்சுதா? சரி வாங்க போவோம். மச்சான் இருக்கு. சாமி கும்பிட்டோம்ல, எல்லாரும் எடுத்து பூசிக்குங்க. எடுத்துக்கோடா. சித்தப்பா சரி, எல்லாம் கரெக்டா இருக்கு. வாங்க போலாம். வந்துறேன். கரெக்டா பண்ணிடலாம். பூ நீங்க வச்சுக்கோங்க மாமா, அதான் கரெக்டா இருக்கும். நீங்க முன்னாடி போங்க, நாங்க வரோம். ஆமா போங்க. போலாம். மாமா வாங்க போலாம். இன்னும் வராதுல்ல? அதெல்லாம் வராது, வாங்க. வாங்கப்பா வாங்க.
கோவில்ல பூட்டு போட சொன்னவங்க யாரு? ஐயா இந்த கோவில்ல தேங்காய் பழ கடை வச்சிருக்காயா. கோவில்ல இப்படி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணதுக்காக அவங்க பஞ்சாயத்துக்கு வந்து சரியான விளக்கத்தை சொல்லணும். அது வரைக்கும் அவன் கடை போடக்கூடாது. சரிங்க ஐயா, சொல்லிடுறேங்க ஐயா. அண்ணே, சொல்லு. அவனுக்கு பணத்தை கொடுத்து வெளியூர்ல கொஞ்ச நாள் தங்க சொல்லிடுங்க. அவன் இந்த ஊர்ல இருக்க கூடாதா? சரிம்மா, அப்படியே பண்ணிடுறேம்மா. ஏதோ தவறான தகவல், விசாரிக்கலாம். சரி, எல்லாரும் கிளம்புங்க. ஆ, வாங்க, வாங்க, வாங்க. எல்லாரும் போங்க. போய் வேலையை பார்க்க வா மாயா, வாடா சீனு. அது ஒண்ணு சொல்லிட்டு வந்துடுறாங்க. போங்க. வரேன். ம். வாசிவா, போலாண்ணே. வாங்க நம்ம போலாம். எப்படி இது நடந்துச்சு? ஆ? அண்ணே, போலாம். ஆமா, போலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் கோவில்ல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. காலம் ரொம்ப கெட்டு போச்சு. உள்ள இருக்கிறது யாரா இருக்கும்? உள்ளூர்காரங்களா இல்ல வெளியூர்காரங்களா? யாரா இருந்தாலும் அண்ணா அதுக்கு நிச்சயமா பெரிய தண்டனை தான் கொடுப்பாரு. சீனு, சொல்லுங்கப்பா. டேடே உட்காரு உட்கார்றா. ஆ. எப்படியோ கோயில் பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சு. ஆமாப்பா, மாயாவுக்கு மட்டும் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணாம இருந்திருந்தா இது பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். பொய் குற்றச்சாட்டுக்காக பஞ்சாயத்துல போய் நின்று இருக்க வேண்டியிருக்கும். பொய் குற்றச்சாட்டா? ஆமாப்பா, நானும் மாயாவும் உள்ள இருந்து தனியா வெளியே வந்திருந்தா எங்களை லவ்வர்ஸ்னு சொல்லி பொய்யான விஷயத்த பரப்பியிருப்பாங்களேப்பா. அது எப்படிப்பா பொய்யாகும்? அது உண்மைதானே? ஆம். என்னப்பா நீங்களும் அப்படியே சொல்றீங்க? சொல்லாம வேற என்ன செய்ய முடியும்? சரி, நீங்க 2 பேரும் எதுக்கு கோயிலுக்கு போனீங்க? ம். ஆ, அது இந்த பாரு, என்ன மாதிரி சாமி கும்பிட போய் பொங்கல் புளியோதரை வாங்கி சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஆ, அது நான் உங்களை காப்பாத்துறதுக்காக சொன்னது. ஆ, மாயா கிட்ட ஒரு பர்சனலா ஒரு விஷயம் பேச வேண்டியிருந்துச்சு. அதான் கோவிலுக்கு போகணும். தனியா பார்த்து பேசுற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன பர்சனல் விஷயம்? ஆ, அவ அவ லைஃப்பை பத்தி பேசணும்னு சொன்னா அதான் பேச போனேன். அவ லைஃப பத்தியா இல்ல உங்க 2 பேரோட லைஃப பத்தியா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? டேய் சீனு, நான் உன் அப்பன்டா. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.